விஜய் என்ற நடிகர் தமிழக வெற்றிக் கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சிக்கு பின்னாடி வெறிகொண்ட மக்களாக பலர் போய் கொண்டிருக்கிறார்கள். வெறி பிடித்தவர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது சம்பந்தமாக சில விஷயங்களை அந்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. அரசியலில் யார் வேண்டாலும் வருவாங்க. வருவதாக இருந்தால் அவர்களை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் சில காரியங்களை செய்திருப்பார்கள். எந்த ஒரு மனிதன் வந்தால் கூட அவங்க ஏதாச்சும் சில காரியங்களை பேசியோ செயல்பட்டோ மக்கள்கிட்ட அறிமுகத்தை பெற்றிருப்பார்கள். அல்லது அவங்களுடைய எழுத்து திறமையினால் சில கருத்துக்களை மக்களுக்கு விதைத்திருப்பார்கள். அதனால் அவர் மீது ஒரு ஆர்வப்பட்டு அவருக்கு பின்னாடி சில பேர் போவார்கள். ஆனால் இந்த விஜய் என்கிற இந்த நடிகர் இதில் வித்தியாசமாக இருக்கிறார். ஏன்னு கேட்டால், இந்த விஜய் என்பவரை இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மக்கள் அறிந்திருக்கவில்லை, சினிமாவில் தவிர அறிந்திருக்கவில்லை. அவர் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறாரு? ஒன்றுமே இல்லை. எத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறாரு? ஒன்றுமே இல்லை. எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி போராடி இருக்கிறாரு? அப்படியும் ஒன்றுமே கிடையாது. சினிமாவில் கொடுக்குற காசுக்கு தகுந்தவாறு நடித்திருக்கிறார் என்பதை தவிர அவரை ஒரு தலைவராக, ஒரு அறிஞராக, ஒரு ஆற்றல் மிக்கவராக, நாட்டை வழிநடத்தக்கூடியவராக கருதுவதற்கு என்னத்தையாவது பார்த்துருக்கணுமா இல்லையா? இப்போ எடப்பாடினா அவர் ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார், கட்சியில் பலகாலம் பணியாற்றிருக்கிறாரு, அவரை பார்த்துருக்கிறார்கள். ஸ்டாலினை பார்த்துருக்கிறார்கள், பிஜேபி காரனை கூட பார்த்துருக்கிறார்கள். அவங்க எப்படி என்னென்ன செய்வாங்க, அவங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ரோட்டில் நின்றாங்க என்பதையெல்லாம் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த விஜய் என்ற இந்த நடிகரை நீங்கள் ஒரு தலைவர் என்று கருதுகிறீர்களே, இந்த கட்சி ஆரம்பித்ததற்கு முன்னாடி அவரை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? அவர் என்ன மக்கள் பிரச்சனைக்கு வந்தார்? அல்லது பல கோடிகள் சம்பாதிக்கிறார்ல, இதுகளை எம்ஜிஆர் மாதிரி அல்லது வேறு நடிகர்கள் மாதிரி கோடி கோடியாக மக்களுக்கு வாரி வாரி வழங்கி அப்படி ஏதாச்சும் ஒரு நற்பெயர் எடுத்திருக்கிறாருன்னு அப்படியும் எடுக்கலை. கோடி கோடியாக பணத்தை வழங்கவும் இல்லை, எந்த ஒரு போராட்டத்திலையும் பங்கெடுக்கவும் இல்லை. அவள் அறிவார்ந்த சிந்தனைகளை எல்லாம் ஊட்டக்கூடிய வகையில் நூல்களை எழுதி விழிப்புணர்வு ஏற்றக்கூடிய ஒரு தத்துவங்களை மக்கள்கிட்ட சொல்லி அதனால் இவர் நல்லபடி ஆட்சி பண்ணுவார் நினைக்கிற மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு முன்னுதாரணம் இருக்குதான்னா அப்படியும் கிடையாது. எத்தனையோ மக்களுக்கான பிரச்சனைகள் நடந்த நேரத்தில் அதுக்காக ஒரு அறிக்கையை கூட விட்டது கிடையாது, களத்தில் இறங்கி போராடியது கூட கிடையாது. அப்படியான ஒருவரை சினிமாவில் அவரை பார்த்திருக்கிறார்கள் என்கிற ஒரு வகையில் மாத்திரம் அவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் நம்புகிறாங்களே, இது அறிவுபூர்வமானதாக